ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிற தெய்வம். நீர் பேசாத கல்லும் மரம் அல்ல, நீர் பேசுகிறவர். எங்களோடு கூட பேசுங்கப்பா. ஆண்டவரே, நீர் பேசும்போது ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களில ஒரு மாற்றம், ஆண்டவரே எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஆண்டவரே எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களில் ஒரு மாற்றம் ஆண்டவரே உண்டாகும்படி உடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட பேசுகிறவர் நீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள உடைய மகளை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி வரவேற்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், இன்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. உயிருள்ள தெய்வத்தை தானே ஆராதிக்கிறோம். அவர் நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்கு வந்திருக்கிறதான உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சரி, பக்கத்துல இருக்கிறவங்க கரங்களை முடிச்சு சந்தோஷமா இருக்கிறீங்களா? நல்ல சத்தமா கேளுங்க. ஆமா, இன்னும் சந்தோஷமா இருங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமா, எல்லாமே என்ன பண்ண ஒரு நாள் கடந்து போகும். இதுவும் மாறும், எல்லாமே மாறும். எல்லாம் ஒரே நிலப்பாட்டுல என்ன பண்ணாது இருக்காது. ஹல்லேலூயா. நல்ல செய்திக்கு நேராக கடந்து போகலாம். நேரம் கடந்து விட்டது. தேவனில் அன்பு கூறுகிறவர்கள், ஹல்லேலூயா, தேவனில் அன்பு கூறுகிறவர்கள், உலகத்தில் அன்பு கூறுகிறவர்கள், ரெண்டு விதமா நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். ஹல்லேலூயா. தேவனிடத்துல அன்பு கூர்ந்தவங்க எப்படி இருந்தாங்க, உலகத்தில் அன்பு கூர்ந்தவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு பார்க்க போறோம். எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை. ஹல்லேலூயா. தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா. நம்ம தேவனிடத்துல அன்பு கூறுவோம்னாக்கா தேவன் எப்பவுமே நம்மள என்ன பண்றாரு அறிந்திருக்கிறாரு. இப்ப நாம ஒரு பிள்ளைய ரொம்ப அதிகமா நேசிக்கிறோம்னாக்கா அந்த பிள்ளையோட நினைவு எப்பவுமே என்ன பண்ண நமக்கு இருக்குமா இருக்காதா? இருக்கும். அந்த பிள்ளையோட நினைப்பு நமக்கு எப்பவுமே என்ன பண்ணும் இருக்கும், மறந்து போக மாட்டோம். நேசிக்கலனாக்கா அந்த பிள்ளையோட நினைப்பு என்ன பண்ணாது நமக்கு இருக்காது. ஆனா ஒரு பிள்ளையை நம்ம அதிகமா நேசிக்கிறோம்னா அந்த பிள்ளையோட நினைப்பு நமக்கு எப்பவுமே என்ன பண்ணலாம், நம்ம சிந்தை விட்டு போகாது. அதே போலதான் கர்த்தரிடத்துல நம்ம அன்பு கூறுறோம்னாக்கா நம்ம எப்பவுமே நம்மளை என்ன பண்றாரு, கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். நம்ம ஒருபோதும் என்ன பண்ண மாட்டார், மறக்க மாட்டார். அல்லேலூயா. எடுத்துக்கலாம். லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகம் 7வது அதிகாரம் 36 47 வரைக்கும் 2 வசனமா நம்ம வாசிக்கலாம். இங்க பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாக ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து. அல்லேலூயா. இப்ப இங்க யார பாக்குறோம்னா பாவியான ஒரு ஸ்திரீ. அவங்கள எல்லா இடங்களையும் சேர்த்துக்கொள்வாங்களா? எல்லா இடத்துலயும் சேர்த்துக்குவாங்களா? அவங்கள பார்த்தாலே என்ன பண்ணுவாங்க, ஒதுங்கி வாய்க்கு வந்தபடி என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஆனா இந்த சகோதரி எங்கேயுமே வர்றதுக்கு முடியாத, யார் இருக்கிற இடத்துலயும் வர முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறதான ஒரு சகோதரி. அந்த நேரத்துலதான் அவங்க சீமோன் யாருன்னா இவர் ஒரு பரிசேயன். சீமோன்னு சொல்லி நிறைய பேர் வேதத்துல வராங்க. இதுல ஒரு சீமோன். இவர் யாருன்னா இவர் ஒரு பரிசேயன். இவர் வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா அழைக்கிறார். எதுக்குன்னா விருந்துன்னா எப்படி இருக்கும், விருந்துன்னா எல்லாம் எப்படி இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுல அந்த பகுதியில இருக்கிற நல்ல வசதியா இருக்கிறவங்க, நல்ல பதவியில இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அந்த விருந்துக்கு அழைப்பாங்க. அந்த இடத்துல சீமோன் என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்துவ என்ன பண்றாரு, விருந்துக்காக அழைத்து இருக்கிறார். அதை கேட்டதான
விருந்துக்கு வராருன்னு சொல்லி அறிஞ்ச அந்த பாவியான அந்த ஸ்திரீ வந்து என்ன பண்றாங்கன்னா அவர் இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துக்கு என்ன பண்றாங்க, வராங்க. அல்லேலூயா. ஏன்னா அங்க எல்லாருமே நல்லா வசதி படைச்சவங்க, படிச்சவங்க எல்லாம் நல்லா, அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, நல்ல ஒரு தைரியமா என்ன பண்ண முடியாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி வர முடியாது. ஆனா இவங்க வர விதங்கள் அங்க எப்படி இருக்குன்னா வேற மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் கர்த்தர் அதை எல்லாம் வச்சு என்ன பண்றார், அறிந்து இருக்கிறார். அந்த சகோதரி என்ன பண்றான்னா அவர் பந்தி இருக்கிறாருன்னு சொல்லி பரிமளம், பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்த அந்த பரிமள தைலத்தை பூசினவங்க வந்து இன்னொருத்தவங்களும் என்ன பண்றாங்க வேதத்துல இருக்கிறாங்க. அவங்க வந்து மரியாள், லாசருடைய சகோதரி. இந்த ஸ்திரீ வந்து இவங்க வேற அவங்க வேற, சரிங்களா? அதை ஒன்னா பண்ணிக்காதீங்க, குழப்பிக்காதீங்க. இந்த ஸ்திரீ வேற, இவங்களுடைய பேரும் இங்க சொல்லப்படல, இவங்க எந்த ஊருன்னு என்ன பண்ணலைங்க சொல்லப்படவில்லை. இவங்க ஒரு பாவியான ஒரு ஸ்திரீன்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த இடத்துல சீமோன் வீட்டுக்கு வராங்க. அங்க அந்த கலாச்சாரம் அங்க எப்படின்னு சொன்னா, அந்த விருந்துக்கு வராங்கன்னு சொன்னா விருந்துக்கு வரவங்களை வந்து வரும்போதே அவங்களை என்ன பண்ணணும், சேர்த்து பிடிச்சி கன்னத்துல என்ன பண்ணணும், முத்தமிடணும். முத்தமிட்டு அவங்க காலை கழுவுறதுக்கு என்ன பண்ணணும், தண்ணீரை கொடுக்கணும். தண்ணீரை கொடுத்துட்டு அவங்க தலைக்கு என்ன பண்ணணும், எண்ணெய் பூசி அவங்கள என்ன பண்ண இந்த விருந்துக்கு வர வைக்கிறது தான் அந்த இடத்தோட ஒரு வழக்கமா அது எல்லா விருந்துலையும் செய்கிறதான ஒரு காரியம். ஆனாலும் இந்த சீமோன் வந்து இயேசு கிறிஸ்துவ அழைச்சாரு. ஆனாலும் இந்த எந்த காரியமும் என்ன பண்ணல, செய்யல. அவரை குறிச்சு என்ன பண்ணல, ஏதோ எவ்வளவு குறிச்சு கேள்விப்பட்டிருப்பாரு. இயேசு கிறிஸ்து நிறைய அற்புதங்களை செய்யறாரு, அடையாளங்களை செய்யறாரு, நிறைய காரியங்களை பண்றாரு. அதனால அவர் என்ன பண்ணோம், இனி பிரபலமா யாராவது இருப்பாங்க சொன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனா அவங்கள வர வைக்கிறாங்களா? இப்ப நம்ம இருக்கிற இடத்துல ஒரு கல்யாணம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா என்ன பண்றாங்க, வர வைக்கிறாங்களே, வர வச்சு அவங்களுக்கு பேனர் வைக்கிறாங்க, போஸ்டர்லாம் போடுறாங்க. இதே தான் அன்னைக்கு என்ன பண்ணுச்சு இருந்தது. ஏன்னா இயேசு கிறிஸ்து பிரபலமா ஆனதுனால அவரை நம்ம என்ன பண்ணோம், வீட்டுக்கு விருந்து கூப்பிடணும்னு சொல்லி கூப்பிட்டாரே தவிர, ஆனாலும் அந்த கலாச்சாரத்தின் முறைமையா செய்ய வேண்டிய காரியங்கள் சீமோன் என்ன பண்ணல, இயேசு கிறிஸ்துக்கு செய்யல. ஆனாலும் கர்த்தர் அதை என்ன பண்றாரு, அது ஒரு பெருசாவும் என்ன பண்ணலாங்க நினைக்கல. சரி, அதை ஒரு இதுவா விட்டுட்டாரு. விட்டதுக்கு அப்புறம் தான் தொடர்ந்து வாசிக்கலாம் 38வது அதிகாரத்துல வசனத்துல இருந்து. அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அல்லேலூயா. அந்த ஸ்திரீ பாத்தீங்கன்னா அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு. இப்போ அவங்களுடைய கலாச்சாரத்துல எப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு விருந்துக்கு இப்போ நம்ம சேட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மெத்த என்ன பண்ணியிருப்பாங்க, உட்காரத்துக்கு அவங்களுக்கு தனித்தனியா ஒரு மெத்த மாதிரி போட்டிருப்பாங்க. மெத்த போட்டு அதுல என்ன பண்ணலாம், அவங்க உட்காந்துக்கலாம், படுத்துக்கலாம், எப்படி வேணாலும் அவங்க என்ன பண்ணலாம், அவங்க ஃப்ரீயா இருந்து அந்த விருந்தை வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளலாம். அந்த போல சூழ்நிலையில தான் அங்க இயேசு கிறிஸ்துவும் அது போல ஒரு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அவங்க சொல்லப்படுகிற என்ன காரணம், இந்த காலை வந்து பின்புறமா என்ன பண்ணுவாங்களா, அந்த உட்கார இடத்துல பின்புறமா போட்டு தான் உட்காருவாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது புத்தகத்துல வாசிக்கும் போது. அப்படி அவர் காலை வந்து அந்த அந்த படுக்கைக்கு அந்த பக்கமா போட்டு உட்காரும் போதுதான் இந்த ஸ்திரீ என்ன பண்ணாங்களா, எல்லாரும் இருக்கிறப்போ நேரடியா வந்து செய்ய முடியாத பின்புறமா அந்த ஓரமா வந்து அவருடைய பாதத்துல என்ன பண்றாங்க, அவரு நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் என்ன பண்றாங்க, நினைக்கிறாங்க. கண்ணீர். ஏன்னா அவங்க சொல்லப்படும் போதே அவங்களுக்கு என்ன சொல்றாங்க, பாவியான ஒரு ஸ்திரீ. அவங்க என்னென்ன பாவங்களை செஞ்சாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது, ஆனா அது அவங்களுக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். அதைத்தான் அவங்க சொல்றாரு. அவங்க என்ன பண்ணாங்க, கண்ணீரினால தன்னுடைய பாதங்களை நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலம் பூசினார். இப்ப அவன் சீமோன் செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் இங்க யார் செஞ்சது, பாவியான இந்த ஸ்திரீ செஞ்சாங்க. இதை பார்த்துட்டு அங்க இருந்ததான சீமோன் என்ன பண்றாருன்னா 39வது வசனத்தை வாசிக்கலாம். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார். அங்க பார்த்துதான் அந்த சீமோன் என்ன பண்றாரு, இவர் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தா வந்து அவருடைய பாதத்தை தொடுகிற அந்த ஸ்திரீ என்ன பண்றாரு, அவரு அறிந்திருப்பாரேன்னு சொல்லி அவன் இருதயத்துலதான் நினைச்சான். ஆனாலும் கர்த்தர் அதை என்ன பண்றாரு, அறிஞ்சு அவனுக்கு அவங்க ஒரு சின்ன ஒரு ஊமையை சொல்லி அவனுக்கு வந்து அந்த காரியத்தை தெளிய வைக்கிறாரு. 40வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார்.
அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி, அல்லேலூயா. அப்போ அங்க சீமோன் அதை நினைக்கும் போது அங்க இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, சீமோனை கூப்பிட்டு, நான் உனக்கு ஒரு காரியத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்பதான் சொல்றாரு, 2 பேர் என்ன பண்றாங்க, 2 பேர் என்ன பண்றாங்க, ஒருத்தர்கிட்ட 2 பேர் கடன் வாங்குறாங்க. ஒருத்தர் என்ன பண்றாங்க, 500 வெள்ளிக்காசு, மற்றவன் என்னது 50 வெள்ளிக்காசு. 500க்கும் 50க்கும் வித்தியாசம் இருக்கா? 50 1 மடங்கு, 500 எத்தனை மடங்கு? 50ல இருந்து அது எத்தனை மடங்கு வருது? எத்தனை மடங்கு? 50ல 500ல 1 மடங்கு போச்சுன்னா மீதி எத்தனை மடங்கு இருக்குது? 9 மடங்கு. அப்போ 9 அதிகமா 1 அதிகமா? 9 தான். அப்பதான் சொல்ல 9 500 50 ரெண்டுத்தையும் மன்னிச்சாரு. அப்ப இந்த 2 பேர்ல யார் அதிகமா அன்பு கூறுவாங்க? அதிகமா மன்னிக்கப்பட்டவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அதிகமா அன்பு கூறுவாங்க. அதை கேட்கிறாரு சீமோன் கிட்டே. சீமோன் என்ன பண்றாரு, நிதானமாய் பதில் சொல்றாரு. அதிகமா யாருக்கு மன்னிக்கப்பட்டதோ அவங்க தான் அதிகமா அன்பு கூறுவாங்கன்னு சொல்லி. அப்பதான் 44வது வசனத்தை வாசிக்கலாம். என்னிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். அல்லேலூயா. அப்போ அந்த ஸ்திரீயிடமா திரும்பி அங்க என்ன சொல்றாருன்னா, நான் உன் வீட்டுக்கு வந்த பிரவேசித்த, நீ எனக்கு என்ன பண்ணல, தண்ணீர் கொடுக்கல. அவ என்ன பண்ணா, கண்ணீரினால என்ன பண்ணா, என் பாதங்களை நினைச்சா. நீ இவளோ கண்ணீரினால் என் கால்களை நினைத்து தன் தலைமறினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. ஏன்னா வரும்போது என்ன பண்ண, அவங்கள முத்தம் செய்துதான் அவங்களை என்ன பண்ணோம், அந்த விருந்துக்கு வரவேற்று அவங்களை கொண்டு போனோம். ஆனா சீமோன் அந்த காரியத்தை செய்யல. ஆனா இங்க சொல்லப்படுறாரு, இவளும் என்ன பண்றா, என் பாதங்கள் என்ன பண்றா, முத்தம் செய்தா. நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். இப்ப அங்க எல்லாமே சொல்லப்படுறது எல்லாரும் பொதுவா எல்லாரும் செய்கிற காரியம் தலையில முகத்தை குறிச்சுதான் பேசுறாரு. ஆனா இந்த ஸ்திரீயை குறிச்சு பேசும்போது எல்லாமே எங்கதான், அது பாதத்துலதான் என்ன பண்றாங்க, பாதத்துக்கு என்ன பண்றா, நினைக்கிறா. பாதத்துல என்ன பண்றா, பரிமள தைலத்தை பூசுறா. பாதத்துல என்ன பண்றா, தலை மயிரினால் என்ன பண்றா, துடைக்கிறா. இப்போ அந்த இடத்துல என்ன ஒண்ணுனாக்கா, இப்போ நம்ம நம்மள ஒருத்தவங்களை அதிகமா நம்ம இப்போ சைமனை நம்ம நேசிக்கிறோம்னாக்கா, இப்போ அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம இங்க நெத்தியில முத்தம் கொடுப்போம். அடுத்தது என்ன பண்ணுவோம், கட்டி பிடிச்சி கன்னத்துல முத்தம் கொடுப்போம். ஆனா இந்த சகோதரி செய்ததான காரியம் என்னன்னு சொன்னா, அது பாசத்துக்கு ஒரு அடையாளம். நான் உங்க மேல அன்பா இருக்கிறதுக்கான ஒரு அடையாளம். எங்க கன்னத்திலயும் நெத்தியிலயும் முத்தம் கொடுக்கறது, அதுதான் நம்மளுடைய கலாச்சாரத்துல அது வழக்கம். ஆனா இந்த சகோதரியை பார்த்தோம்னாக்கா, அர்ப்பணிப்பிற்கும் கீழ்ப்படிதலுக்கும் மதிப்பிற்கும் வேண்டுதல் நிறைவேறும்படி அவருடைய பாதங்களை என்ன பண்ணா, முத்தம் செஞ்சா. இப்ப நாம ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு பெரிய ஒரு காரியத்தை, யாருக்கோ ஒரு விதமா ஒரு காரியத்தை செஞ்சுட்டோம், அவங்கள போயிட்டு நேரம் அவங்க காலை பிடிச்சி காலில் விழுந்துட்டோம்னாக்கா, எப்படியாப்பட்ட மனுஷங்களும் என்ன பண்றாங்க, மனம் என்ன பண்றாங்க, இறங்கிடுவாங்க. நம்ம கிட்ட என்ன பண்ண மாட்டாங்க, விரோதம் பாராட்ட மாட்டாங்க, கோபம் பண்ண மாட்டாங்க, கொல்ல மாட்டாங்க. அது என்ன, அந்த பாதன்றது தங்களை தாழ்த்துக்கிறதான ஒரு காரியம். நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், நான் கீழ்ப்படுகிறேன், என்னையே நான் அர்ப்பணிக்கிறதுதான ஒரு காரியம் தான் அந்த பாதத்துல முத்தம் செய்கிறது. அந்த பாதத்துக்கு என்ன பண்றது, பரிமள தைலத்தை பூசுறது. இந்த பாவியான ஸ்திரீ தேவ சமூகத்துல தேவனிடத்துல நான் என்ன பண்றேன், என்னை முற்றிலுமா நான் அவங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். ஏன்னா அவ கண்ணீரோடு அழுது கொண்டு நின்றானாக்கா, அவள் செய்த பாவங்கள் என்ன பண்ணோம் அவளுக்கு தெரியுது. அதனாலதான் என்ன பண்ணா, இவர் பாவங்களை மன்னிப்பாரு, நம்மளை நேசிப்பாருன்னு சொல்லிதான் என்ன பண்ணா, கர்த்தரை நம்பி அங்க வரா. அதனால கர்த்தர் என்ன பண்றாரு, அவளுடைய மன இருதயத்தின் வேண்டுதல்களை, அவ வேதனைய, அவ செய்த தப்புக்கு என்ன பண்ணா, மனம் திரும்பினா. நமக்குள்ள அந்த மனம் திரும்புதல் வந்தா மட்டும் தான் கண்ணில் கண்ணீர் வரும். நமக்குள்ள அந்த மனம் திரும்புதல் இல்லைன்னா கண்ணில் கண்ணீர் வருமா, கண்ணீர் வராது.
நம்ம உணர்த்தப்பட்டிருக்கிறோம், நம்ம மனம் மாறி இருக்கிறோன்னா நம்முடைய கண்கள் என்னவாகும்? குளமாய் மாறிடும். நம்ம மாறல, நம்ம இதயத்துல குத்தப்படலைன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே போலதான் இருப்போம். ஆனாலும் இந்த சகோதரி தன்னுடைய பாவங்களை நினைச்சு கண்ணீரோடு தேவ சமூகத்துல என்ன பண்ணா? கர்த்தருடைய பாதத்துல விழுந்தா. அதுதான் என்ன சொன்னா, அங்கதான் பார்த்து சொல்றாரு. இந்த வார்த்தை தான் நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை. 47வது வசனத்துல வாசிக்கலாம். ஆதலால் நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இவள் செய்த அநேக பாவங்கள் என்ன பண்ணிடுச்சு? இவளுக்கு மன்னிக்கப்பட்டுச்சு. எதனால மன்னிக்கப்பட்டுச்சு? மிகவும் அன்பு கூர்ந்தாள். எங்கனாக்கா அவருடைய பாதத்திலேயே தான் என்ன பண்ணா? கண்ணீர் விட்டா. அவருடைய பாதத்துல ஓயாமல் முத்தம் செய்தா. அவருடைய பாதத்துல என்ன பண்ணா? பரிமள தைலத்தை பூசினா. அதுதான் அவளை கர்த்தர் என்ன பண்றாரு? அங்க மன்னிக்கிறா. இவள் செய்த அங்க பாவம் சொல்லி போடல, அநேக அந்த வார்த்தையை அங்க மென்ஷன் பண்ணி தான் போடுறாங்க. இவள் செய்த அநேக பாவங்கள் என்ன பண்ணிடுச்சு? மன்னிக்கப்பட்டாயிற்று. இன்னைக்கு நாம கூட நம்ம பாவம் செய்யாத ஆட்கள் யாராவது இருக்கிறோமா? நமக்குள்ள எப்படியாவது ஒரு விதங்கள் ஏதாவது ஒரு தவறுகள் நம்ம என்ன பண்ணிடுறோம்? செஞ்சிடுறோம். யாரும் என்ன பண்ணல, பரிசுத்தமா இன்னும் பூரண பரிசுத்தர்களா யாருமே இல்லை. பரிசுத்தமாகிக்கொண்டே இருக்கிறோம், இன்னும் பரிசுத்தமாகணும். ஆனாலும் நம்ம தேவ சமூகத்துல, தேவனுடைய பாதத்துல கண்ணீரோடு ஓயாம விழுந்து அவருடைய சமூகத்துல அவரை முத்தம் செய்யும் போது நம்மளுடைய அது எந்த பாவங்களா இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? நமக்கு மன்னித்து விடுவார். அல்லேலூயா. அதுக்காக பாவம் செஞ்சுட்டு என்ன பண்ணக்கூடாது? செஞ்சுட்டு என்ன பண்ணக்கூடாது? ஆமா, ஒரு முறை தவறிட்டோம், ஒரு 2 முறை கூட வச்சுக்கலாம். அடுத்த முறை என்ன பண்ணிடணும்? நம்ம சரியா அந்த சகோதரி அடுத்து போய் பாவம் செஞ்சிருப்பாங்களா? கட்டாயம் செய்திருக்க மாட்டாங்க. அவங்களுடைய காரியங்களை கர்த்தர் மிகவும் அன்பு கூர்ந்தாலே. அப்ப அந்த அன்பு கூர்ந்தாலே அந்த வார்த்தை வருதுன்னா அங்க என்ன காரணம்? அவங்க கர்த்தருடைய பாதத்தை என்ன பண்ணல? விடல. அதுதான் முன்னாடியே சொன்னேன். ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டோம்னாக்கா அவங்க காலில் போய் விழுந்துட்டா என்ன ஆயிடும்? எல்லா காரியமும் என்ன பண்றாங்க? அப்பயே மன்னிச்சு அதை என்ன பண்றாங்க? மறந்து ஏற்றி கொள்வாங்க. ஆனால் அந்த சகோதரி அவங்க செஞ்ச பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு கர்த்தரை என்ன பண்ணல? ஓயாம முத்தம் செஞ்சு அந்த கண்ணீர் எங்க தேவ சமூகத்துல அந்த பாதத்துல என்ன பண்ணா? கண்ணீர்னால நினைக்கிறா. அப்ப எவ்வளவு கண்ணீர் விட்டுருப்பாங்க பாருங்க. அந்த பாதம் நனைகிற அளவுக்கு என்ன பண்ணிருப்பாங்க? கண்ணீர் விட்டுருப்பாங்க. இப்ப நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாம் நமக்கு மன்னிக்கப்படணும். நம்முடைய குடும்பத்தார் செய்த பாவங்கள், நம்முடைய மூதாதையர்கள் செய்த பாவங்கள், அக்கிரமங்கள் நமக்கு மன்னிக்கப்படணும்னாலும் நம்ம என்ன பண்ணணும்? தேவ சமூகத்துல கண்ணீரோடு தேவ சமூகத்தை என்ன பண்ணணும்? ஓயாத முத்தம் செய்யணும். என்ன ஜான்சன்? முத்தம் செய்யணும்னா எதை? நம்ம இந்த வேதத்தை தான். ஏன்னா இதுதான் யாரு இருக்கிறா? தேவன் என்னவா இருக்கிறாரு? வார்த்தையா இருக்கிறார். இன்னைக்கு மனுஷனுக்கு முத்தம் கொடுக்கறதுக்கு அவளா இருக்கிறாங்க. ஆனா தேவனுக்கு என்ன பண்ணல? அதெல்லாம் டெய்லி என்ன பண்ணுங்க? இனிமே வேத புத்தகத்தை எடுத்து பிரிச்சு எந்த வசனமாச்சும் இருக்கட்டும், அந்த வசனம் யாரா இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவா இருக்கிறாருல. ஒரு முத்தம் என்ன பண்றங்க? டெய்லி கொடுத்துருங்க. கொடுப்பீங்களா? கொடுங்க. ஏன்னா அந்த சகோதரி என்ன பண்ண? ஓயாதான் அவர் நேர்ல பார்த்துட்டாங்க. நேர்ல பார்த்துட்டதுனால என்ன பண்ணாங்க? ஒரு பாதத்துல ஓயாம முத்தம் செஞ்ச. நாம பாக்குறதெல்லாம் எதுதான்? இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை தான் நம்ம பாக்குறோம். இதை நம்ம என்ன பண்ணணும்? முத்தம் செய்து தேவ சமூகத்துல கண்ணீரோடு என்ன பண்ணணும்? அங்க சொல்லப்பட்ட ஒரு காரியம், தன்னுடைய வேண்டுதல் நிறைவேறப்பட வந்தா என்ன பண்றாங்க? அவங்க அந்த தேவனுடைய பாதத்திலே என்ன பண்றாங்க? முத்தம் செய்து விழுந்து கிடந்தாங்க. அப்ப நம்முடைய வேண்டுதல் விண்ணப்பங்கள் நிறைவேறணும்னா நம்ம என்ன பண்ணணும்? தேவனுடைய பாதத்துல விழுந்து கிடக்கணும். வேதத்துல என்ன இன்னொரு சகோதரி கூட பார்க்கலாம். கர்த்தருடைய பாதத்து வரைக்கும் என்ன பண்ணாங்க? கிடந்தாங்க. யாரு அவங்க? யாரு? நல்ல பங்கை தெரிந்து கொண்டவங்க யாரு? மரியாள் நல்ல பங்கை. ஏன்னா அவங்க கர்த்தருடைய பாதத்தை விட்டு என்ன பண்ணல? எழுந்திருக்கல. கர்த்தருடைய பாதத்திலேயே உட்கார்ந்தாங்க. கர்த்தருடைய பாதத்துல உட்காரும் போதுதான் அநேக நல்ல காரியங்களை நம்ம என்ன பண்ண முடியும்? கற்றுக்கொள்ள முடியும். மனுஷங்க உட்கார இடத்துல உட்கார்ந்தோம்னாக்கா என்ன பண்ண முடியாது? எதையும் கற்றுக்கொள்ள. நம்ம நினைக்கலாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாத போனாலும் கூட தேவ சமூகத்துல உட்காரும் போது தேவன் நம்முடைய ஞானத்தினால நிரப்பி என்ன பண்ணுவாரு? செய்ய வேண்டிய காரியங்களால நேர்த்தியா நமக்கு என்ன பண்ணுவாரு? வழி நடத்துகிற தேவன். ஏன்னா பேதைகளை என்ன பண்றாரு? ஞானியாக்குகிறார். கர்த்தர் யாரையும் நல்ல அறிவுள்ளவங்க ஞானமா நடக்கிறவங்கள தெரிந்து கொள்ளல.
ஒண்ணுமே தெரியாத பேதைகளை தான் என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டார். அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது? எனக்கு ஒண்ணுமே தெரிய ஏசப்பான்னு சொல்லி நம்ம சொல்லணும். நம்ம தேவ சமூகத்துல நம்மளை தாழ்த்தலாம். சொல்லும்போது கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாரு? ஞானத்தினால நிறைத்து நடத்துவார். அல்லேலூயா. இப்போ அந்த பாவியான ஸ்திரீ தேவ சமூகத்துல அவங்க ஓயாத காத்திருந்து முத்தம் செய்ததுனாலதான் கர்த்தர் சொல்றார், இவள் மிகவும் என்ன பண்ணா? அன்பு கூர்ந்தாலே. அப்போ யாருக்கு அதிகமான பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவங்க அதிகமா என்ன பண்ணுவாங்க? நிறைய பேரை நீங்க பேசும்போதோ பார்க்கும்போது பார்க்கலாம். ஒரு சிலர் அநேக பாவத்தின் காரியத்திலிருந்து வராங்கனாக்கா அவங்க போகிற இடங்கள்ல அந்த வார்த்தை என்ன பண்ணுவாங்க? சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த வாயில இருந்து அந்த வார்த்தை என்ன பண்ணாது? நீங்காது. ஏன்னா அநேக பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறவங்க அந்த ஏதோ ஒரு சின்ன காரியம் இல்ல பெற்றார்கள் கிறிஸ்தவங்க அதன் வழியா பிள்ளைங்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பாரம் என்ன பண்ணாது? அவங்களுக்கு இருக்காது. இப்ப நம்ம பிள்ளைங்களாம் எப்படி? இவங்க என்னது பிறக்கும் போதே கிறிஸ்துவ பிள்ளைங்களா பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு அப்படிப்பட்டதான ஒரு பாரமான காரியம் அவங்களுக்கு இருக்குமா? இருக்காது. ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்டது எப்படி? நம்மள என்ன பண்ணாரு? கர்த்தர் பாவத்துல இருந்து மீட்டு எடுத்தார். அப்ப நமக்கு என்ன பண்ண அந்த காரியம் அது இருக்கும். அது எப்பவுமே சொல்லி நம்ம என்ன பண்ணோம்? தேவ சமூகத்துல அறிக்கையிட்டு நம்ம நன்றி சொல்லி இன்னும் தேவ சமூகத்தில் நெருங்கும் போது நம்முடைய வேண்டுதல்கள் நம்மளுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து நம்மளுடைய வேண்டுதல்களை நமக்கு என்ன பண்ணுவாரு? நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இப்போ தேவனிடத்துல அன்பு கூறும்போது கர்த்தர் நம்மள என்ன பண்றாரு? நம்முடைய பாவங்கள் என்ன பண்றாரு? மிகவும் அன்பு கூர்ந்தாலாம் எப்பொழுதுமே. இப்ப பாருங்க, இனி நிறைய பேரை காணும். இப்ப இவங்களுக்குள்ள என்ன இல்ல? தேவ அன்பு இல்லை. இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆமா, அன்பு இல்லை. சிலர் பலவீனத்துல இருக்கலாம், வர முடியாது. சிலருக்கு எல்லாம் நல்லா இருந்தா வராது இருப்பாங்க. இதுல எந்த விதத்துல நம்ம என்ன சொல்ல முடியும்? கர்த்தர் தான் அறிஞ்சிருக்கிறார். ஆனாலும் அப்ப மிகவும் அன்பு கூர்ந்தா நம்ம அன்பு கூறும்போது அன்பு கூற தேவ சமூகத்துல நம்ம அன்பு கூற அன்பு கூறுறது என்னன்னாக்கா கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுதோ அதன்படி நடக்கிறது தான் தேவனிடத்துல அன்பு கூறுறது. அல்லேலூயா. அப்போ அந்த பாவியான ஸ்திரீ அன்பு கூறி அவ அந்த பாவத்தை குறிச்சு ஒரு குற்ற உணர்வு ஏற்பட்டு அவ கர்த்தருடைய சமூகத்துல போய் நிற்கும் போது அவளுடைய எல்லா பாவத்தையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? மன்னிச்சுட்டார். மன்னித்து அவ என்ன வேண்டுதல் அந்த வேண்டுதல் எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணாரு? அந்த சகோதரிக்கு நிறைவேற்றினார். அல்லேலூயா. இப்போ தேவனில் அன்பு கூறுகிறவன் தேவனால் என்ன பண்றான்? அறியப்பட்டிருக்கிறான். இப்போ அவங்க வந்தது ஒரு ஓரமா தான் வந்தாங்க. ஆனா கர்த்தர் அவங்களை அறிஞ்சாரா? ஏன்னா அவங்க இருதயம் என்ன பண்ணாங்க? நொறுக்கப்பட்டு என்ன பண்ணாங்க? கண்ணீரோடு வந்து நின்னதுனால கர்த்தர் அவங்களை என்ன பண்ணாரு? அறிந்திருந்தார். அப்போ தேவனிடத்துல நம்ம அன்பு கூறுவோம்னாக்கா தேவன் நம்ம என்ன பண்றாரு? அறிந்திருக்கிறார். நம்முடைய பாவங்கள் அதுதான் சங்கீதம் 32வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கலாம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. இப்ப இந்த வார்த்தைக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்குதா? இந்த வசனத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்குதா? எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். இந்த சகோதரிக்கு பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா இல்லையா? மன்னிக்கப்பட்டுச்சா. அப்ப இவங்க யாரு? பாக்கியவதி. அல்லேலூயா. ஏன்னா நம்ம மிகவும் கர்த்தரிடத்துல அன்பு கூறும்போது நம்முடைய எந்த பாவங்களா இருந்தாலும் கர்த்தர் நமக்கு இதை என்ன பண்ணுவாரு? மன்னிப்பார். அன்பு கூறும்போது தான் சொல்றாரு எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம். அன்பு கூறும்போது நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்படும். நம்முடைய பாவத்தை என்ன பண்ண மாட்டாரு? கர்த்தர் என்ன மாட்டார்? 2வது வசனத்தை வாசிமா. கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. இப்ப இந்த அக்கிரமத்தை அதெல்லாம் என்னது இருக்கணும்னாக்கா, ஏன்னா கர்த்தர் அறியறதுக்கு முன்னாடி பாவத்துல இருந்து அறிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாவத்தை நினைச்சு நம்ம கண்ணீர் விட்டு நம்ம தேவ சமூகத்துல ஒப்புரவாகும் போது அதையெல்லாம் கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு? மன்னித்து நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். அப்ப நம்முடைய பாவத்தை நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அதை நினைக்காத இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம்? தேவ சமூகத்துல அது நாம இருக்கலாம், நம்முடைய குடும்பத்துல யாராவது தவறு செய்யறவங்களா இருக்கலாம், அவங்களுக்காக நாம உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு? மன்னிப்பார். நோவா ஒருத்தர் தானே, அந்த நோவா ஒரு மனுஷன் நிமித்தமா அந்த குடும்பத்தை காத்தாரா இல்லையா? அந்த யோபு ஒரு மனுஷனா, அவர் என்ன பண்ணாரு? பிள்ளைங்களுக்காக யார் நின்னுது? யோபு தன்னுடைய பிள்ளைங்க ஏதாவது பாவம் செய்திருப்பாங்களோ சொல்லி என்ன பண்ணாரு? பலி செலுத்தினார்.
அப்போ குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் அப்படி நம்ம எழும்பும் போது கர்த்தர் நம்ம நிமித்தம் என்ன பண்ணுவாரு? நம்ம குடும்பத்தின் பாவங்களை மன்னிப்பாரு, சபையின் பாவங்களை மன்னிப்பாரு, இன்னுமாய் நம்மளுடைய பாவங்களை மன்னித்து கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நம்மளுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கணும்? கர்த்தர் மேல இல்ல, ஒரு வார்த்தை முக்கியமா வரணும். யார் சொல்றீங்க பாக்க? மிகவும் அன்பு கூர்ந்தான். மிகவும்னாக்கா அதிகமா, அதுக்கு அளவே என்ன பண்ணல கிடையாது. அப்போ அதிகமா நம்ம தேவனிடத்துல என்ன பண்ணணும்? அன்பு கூறணும். இந்த நாள்ல அன்பு எங்கெங்கயோ தேடிட்டு இருக்கிறோம், எங்கெங்கயோ என்ன பண்றோம்? எதிர்பார்க்கிறோம். அன்பு கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட நம்ம பட்சத்துல இருக்கிறாரு. அவரிடத்துல நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அன்பு செலுத்த மாட்டோம். அன்பு கிடைக்காத இடங்கள்ல என்ன பண்றது? ஏங்குறது. அதெல்லாம் விட்டுணும். கர்த்தர் நம்ம மேல அன்பா இருக்கிறாரு, அவர் மேல நம்ம என்ன பண்ணுவோம்? அன்பா இருப்போம். எந்த சூழ்நிலையிலும் நம்ம நேசிக்கிறவர் யாரு? நம்முடைய தேவன். அவரை நம்ம நேசிக்கும் போது அவர் நம்முடைய எல்லா பாவங்களையும் நமக்கு என்ன பண்றாரு? மன்னிக்கிறார். பாட்டு பாடி நம்ம கொஞ்சம் இன்னொரு இருக்கும், அது ஒரு வசந்தம் போயிட்டு போச்சுங்க. அன்பு இல்லாத உலகில், அதை கேட்கவே இல்லை வேற நினைச்சு. சரி, லாஸ்டா பார்க்கலாம். அதுக்குள்ள ரெடி ஆயிடு. அடுத்தது காரியம், உலகத்துல அன்பு கூறுவங்களை குறிச்சு பார்க்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரம் 15 - 17 வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரம் 15, 16, 17 வசனத்தை கொஞ்சம் சீக்கிரம் வாசிக்குமா. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாக உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. உலகத்திலும், உலகம்னா எது? நம்ம வாழ்கிறது தான். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகள்லாம், உலகத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்குதோ அதன் மேல நம்ம என்ன பண்ணக்கூடாது? அன்பு கூறக்கூடாது. பணத்தின் மேல அன்பு இருக்குதா? இருக்குதா இல்லையா? பொருட்களின் மேல அன்பு இருக்குதா? அதை விட முடியல. இருக்குதா இல்லையா? இன்னும் நிறைய காரியங்களை சொன்னாங்க. அப்புறம் எல்லாம் மனசுக்குள்ள என்ன பண்ணுவீங்க? போயிட்டு திட்டுவீங்க. அதனால எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களே என்ன பண்ண, பணத்தின் மேல இருக்குது, பொருட்கள் மேல, நகை, ட்ரெஸ், நிறைய காரியங்களை நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். எல்லாமே கடவுள் கூட நீ ஊழியத்து பண்ணாங்க 2 ட்ரெஸ் என்ன பண்ணிக்கோ வச்சுக்கோ, அதுக்கு மேல என்ன பண்ணாத வச்சுக்கோ. ஒன்னு துவச்சிக்கோ, ஒன்னு போட்டுக்கோ, ஒன்னு என்ன பண்ண கையில வச்சுக்கோ. அதை துவச்சு போட்டு அடுத்தது என்ன பண்ணணும்? அதை மாத்திக்கணும். அளவுக்கு அதிகமா எதையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது? சேர்த்து வச்சுக்கோ. ஏன்னா அது ஆசை. அளவுக்கு அதிகமா எது போனாலும் என்னது? அது ஆசை, அது இச்சை. அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சை. ஏன்னா இப்போ சரீரம்னாக்கா இந்த ட்ரெஸ் நான் போட்டுதான் ஆகுறேன்னா அதை போட்டுதான் ஆகணும். அது என்னது? இச்சை. சரியா? அடுத்தது என்னது? கண்களின் இச்சை. கண்கள்ல ஒரு பொருளோ எதையோ பாக்குறேன்னா அதை என்ன பண்ணணும்? அதை வாங்கிதான் ஆகணும். ஏதோ அதை வாங்குறதோ இல்ல அதை சாப்பிடுறதோ ஏதோ ஒரு காரணம், ஆனா அது கண்ணு பார்த்துச்சுன்னா என்ன பண்ணும்? அதை செஞ்சுதான் ஆகணும். அப்படி இருக்கிறாங்க. இது செயல்னாக்கா என்ன வராது? தூக்கம் வராது. அது போல ஆட்களும் இருக்கிறோம். ஜீவனத்தின் பெருமை என்னன்னாக்கா, நான் நல்லா வாழறேன், நான் நல்லா வசதியா இருக்கிறேன், எனக்கு எந்த குறையுமே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்றது? நம்ம வாழ்கிற வாழ்க்கையை குறிச்சு நம்ம பெருமை பேசுறது. அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? இருக்கவே கூடாது. அல்லேலூயா. உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போவோம். தேவனுடைய சித்தம் என்னவோ அந்த சித்தத்தின்படி செய்கிறவன் என்ன பண்ணுவான்? நிலைச்சிருப்பான். லோத்து மனைவியை குறிச்சு பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். பாட்டு எடுத்து வச்சுக்கப்பா, பாடிட்டு முடிச்சிடலாம். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து ஒப்புத்தூணானால். அல்லேலூயா. ஏன்னா இவங்களை கர்த்தர் அது பாவமான ஒரு தேசம் சொல்லி அங்கிருந்து பிரிச்சு கொண்டு வராரு. சொல்லும் போதே என்ன பண்ணிட்டாரு? நீங்க பின்னிட்டு பார்க்காதீங்க, பின்னிட்டு பார்க்காத நீங்க என்ன பண்ணுங்க, போக வேண்டிய இடத்துக்கு போங்கன்னு சொன்னாங்க. ஆனாலும் லோத்து மனைவி அவங்களை குறிச்சு இந்த காரியங்களை வாசிக்கும் போது அவங்க கடவுளுடைய காரியத்துல எதுலையுமே என்ன பண்ணல, இல்ல உலகத்தின் படிதான் என்ன பண்ணிருக்கிறாங்க. அவங்க வாழ்ந்ததுனாலதான் அந்த சோதோம் குமரா விட்டு வரும்போது அந்த ஆசை அங்க இருந்த பொருட்கள் மேல இருந்திருக்கலாம், நகை மேல இருந்திருக்கலாம், இல்ல அங்க இருந்ததான நபர்கள் மேல இருந்திருக்கலாம். அதனாலதான் அவங்க விட்டு வரும்போது அதை என்ன பண்ணிட்டாங்க?
திரும்பி பார்த்துட்டாங்க. பார்த்துட்டதுனால தான் நாங்க உப்பு தூணா நாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த உப்பு தூண் என்ன பண்ணுது இருக்குது இல்ல இருக்குது. இப்ப அவங்க ஒருத்தவங்க சரியா இருந்தா அந்த குடும்பம் சரிப்பட்டிருக்கும் இல்லையா? லோத்துடைய பிள்ளைங்க தவறான காரியத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது இல்லையா? இருந்திருக்குமா? இருந்திருக்காதா? இருந்திருக்காது. ஏன்னா அவங்க தாயும் அந்த பிள்ளைங்களோடு கூட இருந்திருப்பாங்கன்னா அந்த பிள்ளைங்களை என்ன பண்ணுவாங்க? சரியான விதத்துல நடத்திருப்பாங்க. இப்ப அவங்க ஒரு ஆள் பண்ண தவறுனால அந்த குடும்பத்துடைய சூழ்நிலை எல்லாம் என்ன பண்ணிடுச்சு? மாறி போயிடுச்சு. தவறான ஒரு காரியத்துக்குள்ள அந்த குடும்பம் என்ன பண்ணியாச்சு? தள்ளப்பட்டாயிடுச்சு. அப்போ லோத்து மனைவி என்ன சுகபோகமாய் வாழ்ந்த ஒரு சகோதரி. அதனாலதான் அவங்களால என்ன பண்ண முடியல. அவங்க இருந்ததான இடத்தை விட்டு வரும்போது அவங்களால அதை விட்டு வர்றதுக்கு மனசு இல்லை. அவங்க திரும்பி பார்த்ததுனாலதான் என்ன பண்ணிட்டாங்க? உப்பு தூணாய் மாறினார்கள். அல்லேலூயா. நாம கூட நம்ம வாழ்க்கையில விட்டு வந்த பாவத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? பின்தொடரக்கூடாது. பின்தொடர்ந்தோம்னா நாம எப்படித்தான் ஆயிடுவோம்? எப்படி ஆயிடுவோம்? உப்பு தூணா மாறிடும். யாருக்கும் ஆசீர்வாதமா இருக்க மாட்டோம். ஒரு சாபமான காரியமா. இப்ப இன்னைக்கு வரைக்கும் அந்த உப்பு தூண் இருக்கா இல்லையா? இருக்குது. போறவங்க எல்லாம் இந்த உப்பு தூண் என்ன பண்றாங்க? பார்த்துட்டு அது ஒரு நினைவு சின்னமா என்ன பண்ணிடுச்சு? மாறிடுச்சு. இப்ப நம்ம விட்டு வந்த பாவ வாழ்க்கையை தொடருவோம்னாக்கா நம்ம குடும்பமும் கெட்டு போயிடும். நாமளும் என்ன பண்ணுவோம்? கெட்டு போவோம். மற்றவங்களுக்கு ஒரு நினைவு சின்னமா தான் இருப்போமே தவிர மற்றவங்களுக்கு ஒரு மாதிரியா முன்மாதிரியான ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய நபர்களா நாம என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது. அது எந்த பாவமா இருந்தாலும் சரி நம்ம விட்டதை என்ன பண்ணக்கூடாது? தொடரக்கூடாது. இப்ப தொடர்ந்து இருப்பீங்க அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு என்ன பண்றாங்க? அந்த காரியத்தை எல்லாம் விட்டுடுங்க. விட்டுட்டு கர்த்தர் அந்த பாவத்தை மன்னிப்பதற்கு என்ன பண்ணுங்க? தேவ சமூகத்துல கண்ணீரோடு தேவனிடத்துல என்ன பண்ணுங்க? உங்களை அர்ப்பணிச்சு தேவ சமூகத்துல தேவனுடைய பாதத்துல விழுந்து கிடக்கும் போது அந்த பாவத்தை எல்லாம் கர்த்தர் நமக்கு மன்னித்து நம்மளை என்ன பண்ணுவாரு? ஆசீர்வாதமாக வைப்பார். அல்லேலூயா. இப்ப உலகத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது? அன்பு கூறக்கூடாது. உலக அன்பு தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்துல வாழறவங்க போல நாமள என்ன பண்ணக்கூடாது? வாழ்க்கை வாழக்கூடாது. அவங்க போடுறாங்க ஒரு ட்ரெஸ்னா அதே போல ட்ரெஸ் நாம என்ன பண்ணக்கூடாது? போடணும். கிறிஸ்தவங்கன்னா நமக்குன்னு ஒரு எல்லாமே என்ன பண்ணிருக்கிறாரு கர்த்தர்? நமக்கு ஒரு காரியத்தை நமக்கு ஒரு அங்கீகாரத்தை வச்சிருக்கிறாரு. அதன்படி நம்ம என்ன பண்ணணும்? பின்பற்றுவர்களா நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்மில மகிமைப்படுவார். அல்லேலூயா. உலகத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது? அன்பு கூறக்கூடாது. தேவ சமூகத்துல அன்பு கூறும்போது தேவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு என்ன பண்ணுவாரு? வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவார். மிகவும் அன்பு கூர்ந்தது யாரு? பாவியான ஸ்ரீ. அவங்க பேரை சொல்லப்படல, அவங்க ஊரை சொல்லப்படல. உலகத்துல வாழ்ந்தவங்க யாரு? லோத்து மனைவி. உலக ஆசையில அந்த இச்சைகளை என்ன பண்ண முடியல? விட்டு அவங்களுக்கு வர முடியல. வந்ததால்தான் திரும்பி பார்த்தேன். ஏன்னா கர்த்தர் நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கும் போது அந்த கட்டளையை மீறோம்னாக்கா அதன் மேல இருக்கிறதான ஒரு ஆசை இச்சைதான். ஆமா வந்தனே. அங்க தூதர்கள் சொல்றாங்க நீ என்ன பண்ணாத பின்னிட்டு பாராத என்ன பண்ண நீ போன்றாங்க. ஆனாலும் அவன் மனசு என்ன பண்ணலாத ஏத்துக்கல. அதன் மேல இருந்ததான அந்த ஆசை அந்த இச்சை என்ன பண்ணிட்டா? திரும்பி பார்த்து உப்பு தூணாய் மாறிவிட்டாள். ஹல்லேலூயா. அப்ப நாம நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் நம்ம எப்பவுமே தேவனிடத்துல என்ன பண்ணோம்? அன்பு கூர்ந்துட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா தேவனிடத்துல நம்ம அன்பு கூர்ந்தோம்னாக்கா தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. மனுஷங்களிடத்துல அன்பு கூர்ந்து வந்து நம்ம என்னதான் பண்ணோம்? அவமானம் தான் பண்ணும். அல்லேலூயா. ஆமா. ஆனா தேவனிடத்துல நீங்க அன்பு கூர்ந்து பாருங்க, எல்லா மனுஷங்களும் நம்ம கிட்ட என்ன பண்ணுவாங்க? அன்பா இருப்பாங்க. நம்ம கடவுளை விட்டுட்டு மனுஷங்களை தேடி போனோம்னா நம்ம என்னதான் பண்ணுவோம்? அன்பில்லாதான் சுத்தலாம். முதல் இடத்த தேவனுக்கு கொடுத்து பாருங்க, மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாரு? அனுகூலமாய் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். அல்லேலூயா. இப்ப நீ கற்றுக்கொண்ட காரியம் என்னது? அன்புல மிகுந்த என்ன பண்ண? மிகவும் அன்பு கூறணும். தேவ சமூகத்தை விடக்கூடாது, சபை கூடி வர்றதை விடக்கூடாது, தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபிக்கிறத கர்த்தரை துதிக்கிறத அதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? விடவே கூடாது. ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை தேவனுக்கு என்று நம்ம செய்கிற அந்த காரியங்கள்லாம் என்ன பண்ணணும்? உற்சாகமா செய்யணும். ஏதோ ஒரு நாள் தவறிட்டோமா மறுநாள் என்ன பண்ணாத. ஒரு நாள் ஜெபிக்க தவறிட்டாங்கன்னா மறுநாள் என்ன பண்ண? ஜெபத்தை
கண்டினியூ பண்ணிடணும், வேதத்தை வாசிக்கணும், மற்ற காரியங்கள் கடவுளுக்கு எதெல்லாம் செய்றீங்களோ அதை முழு மனசோட என்ன பண்ணுங்க, உற்சாகமா நீங்க செய்யறது தான் தேவனிடத்துல அன்பு கூறுறது. நம்ம இன்னைக்கு உலக காரியங்கள், வீட்டு காரியங்கள் எல்லாம் உற்சாகமா செஞ்சிருவோம். ஜெபம் போது தான் இல்லை, நமக்கு உடம்பு முடியாது, தலைவலி வரும், வீட்டுல பிரச்சனை, இந்த பிரச்சனை, அதையெல்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மனசுல வைக்கவே, அதெல்லாம் தூக்கி போட்டு கர்த்தருடைய சமூகத்துல வந்து நிற்கும் போது கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் எங்களை கொண்டு வந்து கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட நீர் பேசினீர், உமக்கு ஸ்தோத்திரம். உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிற தேவன். ஆண்டவரே, உம்மிடத்தில் ஆண்டவரே முழு அன்பு செலுத்தக்கூடிய அந்த கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. ஆண்டவரே, இந்த பாவியாக இந்த மனுஷியை போல ஆண்டவரே எந்த விதத்திலையும் ஆண்டவரே தன்னை கர்த்தாவே ஆண்டவரே மற்றவர்களை பார்த்து தன்னை மட்டுப்படுத்தி கொள்ளாதபடிக்கு தன்னை முழுவதுமாக தேவனிடத்தில் அர்ப்பணித்து ஆண்டவரே தன்னுடைய கண்ணீரினால ஆண்டவருடைய பாதத்தை கழுவினால என்று சொல்லி பார்க்கிறோம். நறுமண தைலத்தை பாதத்தில் ஊற்றி கண்ணீரால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து தன்னுடைய அடிமை என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தினது போல அப்படிப்பட்ட ஒரு அன்பு எங்களுக்கு வரட்டாப்பா. ஆண்டவரே, எவனிடத்துல அதிகமான கர்த்தாவை பாவம் இருந்து அவன் மன்னிக்கப்படுகிறானோ அவனே அதிகமான அன்பு கூறுவான் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னீரே. அப்படியாய் கர்த்தாவே, நாங்களாம் பாவியான மனுஷர்களை உங்களுடைய பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர், எங்கள் பாவங்களை அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து எங்களை கர்த்தர் கிருபையாய் நீர் ஏற்றுக்கொண்டு எங்க மேல நீர் வச்ச ஆண்டவரே அந்த கிருபைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களப்பா. ஆண்டவரே, பாவங்களை மன்னிக்கிறவர், அக்கிரமங்களை எண்ணாது இருக்கிறவர். ஆண்டவரே, நீர் எங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து எங்களை கிருபையான நிறைத்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இதனால கூடி வந்த உடைய பிள்ளைகள் ஜெபித்த எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் ஆமென்றும் ஆமென் என்று பதில் தருவீராக. எல்லா தீதுகளுக்கும் தீமைகளுக்கு எல்லாம் விலக்கி நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும் தனித்தனியா பெயர் பெயர் உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே, என் முழுமே, என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்புநாய்க்கு காவலும் சமாதானமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாள் வரை நாம் அனைவரோடு கூட இருந்து காத்து நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வாழ்த்துங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். God bless you.